2025ல ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன கொரியன் மூவி ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. பல வருடங்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய முன்னாள் காதலர்கள் கடந்த கால நினைவுகளையும் கடந்த கால வாழ்க்கை பிரச்சனைகளையும் மீண்டும் எதிர்கொண்டா என்ன மாதிரி ஆகும் அப்படிங்கறத அந்த படத்தோட கதை. இந்த படத்தை பார்த்து முடிச்சோடனே உங்க மைண்ட்ல என்ன மாதிரி தாக்கங்கள்லாம் ஏற்படுத்தும். படத்தோட பெரிய பிளஸ் என்னன்னா, அந்த முதல் காதலோட பிரிவு ரொம்ப இயல்பா காட்டப்பட்டிருக்கும். கனவுகளும் காதலும் எப்பயுமே ஒன்னா போகாது அப்படிங்கறத உணர்வீங்க. பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு நபரை பார்க்கும்போது ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கும். பிரிந்த பிறகு கூட அந்த காதல் நினைவுகள் உயிரோடே இருக்கும். அந்த கடந்த காலமும் நிகழ்காலமும் ரொம்ப அழகா இணைக்கப்பட்டிருக்கும். இளைஞர்களோட வாழ்க்கை போராட்டம் ரொம்ப அழகா காட்டப்பட்டிருக்கும். எளிமையான கதை இருந்தா அழகான உணர்ச்சி தருணங்கள் ஆட்டோமேட்டிக்கா அமையும். காதல்ல சரியான நேரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப சோகத்தோட கலந்த மென்மையான காதல் கதை. சில நேரங்கள்ல காதலுக்கு ஈக்குவலா அந்த நினைவுகளும் இருக்கும். கதை சொல்ற முறை ரொம்ப இயல்பா இருக்கும். ஹார்ட்டுக்கு ஏற்படுற பெயினை தாண்டி அந்த வளர்ச்சி எப்படி ஸ்டார்ட் ஆகுங்கிறத காமிக்கப்பட்டிருக்கும். இளமை காலத்து நினைவுகளும் அந்த சிட்டி லைஃபும் ரொம்ப அழகா இருக்கும். சில லவ் முடியறது கிடையாது, அது வேற மாதிரி மாற்றம் அடையும். இந்த படத்தோட உணர்ச்சிகள் படம் பார்த்து முடிச்சு ரொம்ப நேரம் உங்க மைண்ட்லயே இருக்கும்.